ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகும் கதை 3 நண்பர்களின் சினிமா பார்க்கும் ஆசை. ஐஸ்கிரீம், தக்காளி, வெங்காயம் இது 3 நண்பர்களுக்கும் சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஐஸ்கிரீம் சொன்னது, நண்பர்களே இன்று படம் பார்க்க போகலாமா? தக்காளி சந்தோஷமா குதிச்சது. வெங்காயம் சரி நண்பான்னு சொன்னது. 3 நண்பர்களும் வீட்டில் இருந்து கிளம்பினார்கள். சந்தோஷமா பேசிக்கிட்டே சாலையில் நடந்து சென்றார்கள். ஆனா போகும் வழியில வெயில் அதிகமா அடிச்சது. ஐஸ்கிரீம் மெதுவா உருக ஆரம்பிச்சிட்டான். ஐஸ்கிரீம் சொன்னது, என்னால் முடியல, வெயில் அதிகமா இருக்கு. அப்போ வெங்காயம் சொன்னது, இல்ல நண்பா, நான் உன்னை தூக்கிக்கிறேன். தக்காளி சொன்னது, உன் மேல உட்காந்துட்டு நான் வெயில் படாம பாத்துக்கிறேன். வெங்காயம் ஐஸ்கிரீம் தூக்கிக்கிட்டான். தக்காளி ஐஸ்கிரீம் மேல உட்காந்துக்கிட்டான். 3 நண்பர்களும் நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் நடந்து கொண்டிருக்கும் போதே ஐஸ்கிரீம் மெதுவா உருகி உருகி காணாமல் போயிருச்சு. தக்காளி கீழே விழுந்தது. வெங்காயம் அதிர்ச்சி ஆயிட்டான். இருவரும் அழுதார்கள். நம்ம நண்பன் நம்மளை விட்டுட்டு போயிட்டானே என்று அழுதாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெங்காயம் சொன்னது, நண்பா, நாம 2 பேரும் போய் படம் பார்க்கலான்னு. தக்காளியும் ஒத்துக்கொண்டது. சினிமா தியேட்டருக்கு வந்ததும் வெங்காயம் சொன்னது, நான் சின்ன வேலையா போயிட்டு வரேன், நீ போய் சீட்டு பிடிச்சி வை. தக்காளி சீட்ல காத்துட்டு இருந்தான். அதை கவனிக்காம ஒரு குழந்தை தக்காளி மேலே உட்கார்ந்துட்டான். வெங்காயம் திரும்பி வந்ததும் தக்காளி எங்கும் தெரியல. தேடி தேடி பார்த்தது. ஒரு சீட்டு கீழே தக்காளி நசுங்கி ஒழுகி கொண்டிருப்பதை வெங்காயம் பார்த்தான். வெங்காயம் அழுது கொண்டே, ஐயோ நண்பர்களே, என்னை விட்டு போயிட்டீங்களே எல்லாரும் சொல்லி அழுது. அடுத்தது என்ன நடக்கும்? ஐஸ்கிரீம் மீண்டும் வருவானா? தக்காளி மீண்டும் பேசுவானா? தொடரும். குட்டீஸ், நண்பர்களை நாம கவனிக்காம விட்டா